உயரமா வந்துட்டீங்க. அப்படிதான் சீக்கிரம். இதெல்லாம் நியாயமே இல்லை. தயவு செஞ்சு நாக்கில இருந்து இறங்க. செட்டே ஆகல. இல்ல கீழே வந்தா இப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது. நோத்துறேன். பாஷினி, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் தெரியுமா? தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இங்க இருக்கேன். ஆக்சுவலி நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும். ஆமா தானே? இதுல தான் உங்களுக்கு க்ளூ இருக்கு. ரெடி? ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோபியா அந்த மாதிரி வச்சிருக்கா? என்ன தாக்குல ஃபோபியா இருக்கு? தாக்குல சமைக்க மாட்டாங்களா? ஏய் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க டீம். ஓகே ரெடியா? 1 2 3. ஓகே. என்ன சமைக்க போறோம்? இதுக்கெல்லாம் பேர் கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? இது black pepper தெரியும், இது பிரியாணில போடுவாங்கன்னு தெரியும். ஓகே. இது சின்ன சீரகம் பெரிய சீரகம் something like that. இது கூலி. ஆனா சாப்பாடு கெஸ் பண்ண முடியாது பேஸ் பண்ணி. ஏன் இது கூலி இங்க இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா நாட்டுக்கோழி மிளகு ரசம். ஓ ஓகே. Now it makes sense. கூலி கோலி கோலி கோலி. ஓகே யா இட் மேக்ஸ் கோலி, சென்ஸ். you know the sounding rhyming அதனால. Oh I love rasam. Okay. சமையல் பொருட்கள்லாம் ரெடியா இருக்கு. என்ன எனக்கு கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். ஐயோ பேர் தெரியாது. black pepper, விஜி சாவி, இஞ்சி, சில்லி, புளி, பூண்டு, சுகரா, சால்ட்டான்னு தெரியல. ஓகே நக்கி பாருங்க. கருவேப்பிலை, மஞ்சள், இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங். இது ரெண்டும் எனக்கு தெரியாது. சிரிஞ்சிருக்கும் பெரிஞ்சிருக்கும். எது சிறுசீரகம்? சின்ன சீரகம். சின்னது, இது பெருசா இருக்கு. ஓ அவ்வளவுதானா? சிம்பிள் லாஜிக் தான். இது காடமன். ஓகே. சோ ஆயில் டவுன் குச்சாயா? டவுன் குச்சாய். ஐயோ கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஓகே நீங்க அத டவுன் குச்சா சொன்னாலும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இது நான் தான் பண்ணலாம் நினைச்சேன். நாங்க இந்த வேலையை நான் கரெக்டா செய்வேன். உங்களோட டாஸ்க் என்னன்னா இந்த ரசத்துக்கான இன்கிரிடியன்ட் நான் போட போறேன். அது நீங்க இடிக்க போறீங்க. ஓகே. இதுல நம்ம பெருஞ்சீரகத்தை போடுறோம். இடிக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனா இடிக்கணும்னா ஃபுல்லா அடிக்கிறது எல்லாம் தெரிக்கும். லேசா அடிச்சு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கிரைண்ட் பண்ணணும் கல்லுல. ஓகே அனப்பா. ஐயோ ஓகே நைஸ். இந்த பூண்டு இஞ்சிலாம் இருக்குல்ல அது கொஞ்சம் லேசா இடிச்சு விட்டுருக்கு முதல்ல. பிளெண்டரே பாய்க்கலாம்ல. நான் தான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தேன். நீ தான் ஜிம் பாடி வச்ச. ஆமா இஞ்சி சொன்ன பேச்ச கேட்க மாட்டறான். Yes, you can do it. Come on Pashini. Yes. Okay, come on, help you. காட்டிங்க ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதா இருக்குன்னு பாப்போம். மொளகா. Come on. Yes. யார் மேல பாக்கோ? நசுங்குது மொளகா. இதே நம்ம பிளாண்டர் யூஸ் பண்ணோம்னா இது பட்டும் படாம இப்படி இடிச்சாதான் அது அப்படியே நல்ல வதக்கணுமா செம்மையா இருக்கும். பார்க்கவே ருசியா தான் இருக்கு. இது ரெடி. சமையல் ஆரம்பிப்பா? ஓகே உங்களுக்காக இன்னைக்கு ஒரு புது மண்பானையை கழுவி சுத்தமா இட்டு வந்திருக்கேன். வாசம் ரொம்ப நல்லா. கோழி வந்துட்டு நல்லா நம்ம நல்லெண்ணெயில வதக்கியாச்சு. திருச்சி மஞ்சள் தூள் அதில் சேர்க்கிறோம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதோட ரொம்ப முக்கியமானது திருச்சி சூப் பவுடர். சூப் பவுடரா? யா. ஏன் சூப்? சூப் தமிழ் என்ன? சூப். சூப் தமிழ்ல சூப்பா? ஆக்சுவலி சூப் தமிழ்ல வந்துட்டு ரசம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண திருச்சி பவுடர்ஸ் எல்லாமே மைடின் தான் வாங்கணும். திருச்சி திருச்சி கோழி நல்லா வந்துருச்சு. கடைசியா கொத்தமல்லி. ரசத்துக்கு கொத்தமல்லி அவ்வளோ முக்கியம். போட்ட உடனே ஒரு செம்மையான வாசம் வருதா? வருது. ஓகே அவ்வளோதான்.
டிஷ்ஷுக்கு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே இல்லை. எப்பன்னு இருக்கு. திஸ் இஸ் ஃபார் யூ பாஷனி. ஓகே. சுட சுட இருக்கு. உங்கள் சி ஃபார் சிந்தா படம் வரப்போகுது. அந்த ஃபீல் அண்ட் லவ்வோட ரசத்தை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓ இட்ஸ் நைஸ். வெரி வெரி நைஸ். ஒரு வெள்ளை சோறும் இந்த கோழி ரசமா. நாட்டுக்கொல்லியா? ஐயோ, நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நாட்டுக்கோழி மிளகு ரசம்.